மகிமையான ஆண்டவரே, புதிய ஆண்டுக்காக கொடான கொடி சோதரம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே உடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக கொடான கொடி சோதரம். ஆம் கதாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை என்ற வண்ணமாக ஆண்டவரே, இந்த புதிதான அந்த ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிற வேளையிலே உம்மை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து உம்மை புகழ்ந்து கதாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை அழைத்த தேவன், நாங்கள் அறியாத காலத்திலே எங்களை தேடி வந்த தேவனாயிருக்கிறேன். அதனாலே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ, என்ன வாக்கு தத்தத்தை நீர் வைத்திருக்கிறீரோ, அதை நாங்கள் சுதந்திரித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாக ஒரு பொருளுக்காக ஒரு வார்த்தையை நாங்கள் சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுப்போம். கீதாவளிய 10 பதி அபிகமு. அதே நேரம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். ஏ வகேம எழுத பொத்தே 10 பரிச்சய அப்படி அரவகம். நாங்கள் 16:8 வாசிப்போம். கீதாவளிய 10 பதியை கியோமு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாதத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென். ස්වාමීන් නිතරම ඉදිරියේ සභාගතෙමි උන්වහන්සේ මාගේ දකුණු පැත්තේ සිටින බැවින් මම නොසැලෙමි. ஆமென். நாங்கள் வெளிப்படுத்தல் 10:6 நாங்கள் வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஆமென். 10 பரிச்சய 5 பதி. சதா காலෙම ජීවත් වන්නා වූ ස්වර්ගයත් එහි තිබෙන දේ, පොළවත් එහි තිබෙන දේ, රූදත් එහි තිබෙන දේ මෙව්වා වූ තැනන් වහන්සේ ගැන සිවුරනුමි. තවත් කල් නැත කියාද. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். අපි සියලු දෙනා වාඩි වෙමු. சொற்ப நேரம் விழித்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது ටිකක් වෙලා ඔයගොල්ලන් නැවදිව ඉන්න කියලා මම කියන්න ඉල්ලා සිටිනවා. ராபோஜனத்தில் அநேக பேர் மறித்திருந்தீங்க. ராத்திரி භෝජනේ වෙලාව බොආය මේ සතපුණා ඔයගොල්ලන්. ஒன்றும் செய்யலாம். මට කිසි දෙයක් කරන්න බෑ. ஏனென்றால் நான் அங்க உங்களை பார்த்தா செய்தி போயிடும். ඔයගොල්ලෝ ගැන මම බලාගෙන හිට මේ දේශනා කරන්න බෑ. அந்த நித்திரையோடைய ராபோஜனத்தையும் பெற்றுக்கொண்டீங்க. ඒ නිදිමතේම ඔයගොල්ලෝ ராத்திரி භෝජන අරගෙන. ஆமென். கர்த்தர் தாம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ரைட். ஆமென். இந்த புதிய ஆண்டில அநேகர் தீர்மானத்தோடு வந்திருப்பீங்க. මේ අලුත් අවුරුද්දේ ඕගොල්ලන් අලුත් ගීසුම තුලින් ඕගොල්ලන් මේ අලුත් අවුරුද්දෙන් ඇතුල් වෙන්න ඇති. அது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. ඒක මනුෂ්‍යයන්ගේ சுபாதர்மය. ஆனால் நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் எந்த காலத்திலே வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். දෙවන් වාසයේ තුල අපි කොයි කාලේ අපි ජීවත් වෙන්නේ කියලා අපි දැනගන්න ඕන. நாங்கள் யாரை முன்பாக வைத்திருக்கிறோம்? අපේ ඉදිරියේ කවද තබලා තියෙන්නේ? நாங்கள் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? අපි කවද බලාපොරොත්තුෙන් ඇවිල්ලා ඉන්නේ? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் யாரை வைக்க வேண்டும்? අපේ ජීවිතය ජය ගන්නව ජීවිතය ගත කරන්න ඕනේ. අපි ඉදිරියෙන් කවුද අපි දබා ගන්න ඕනේ. ஆமென். அதனால்தான் தாவீது சொல்றான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ඒ නිසා තමයි දාවිද රජතුමා කියන්නේ දෙවන් වාසයේ සෑම මොහොතේම මගේ ඉදිරියේ තබලා තියෙනවා කියලා එයා පවසනවා. அவர் என் வலது பாரசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. මගේ දකුණු අතෙන් ඉන්න නිසා මං සොලවෙන්න බෑ කියලා එයා පවසනවා. ஆமென். அவன் எப்பொழுதும் அவரை
முன்பாக வைத்த ஒரு மனிதர். එයා නිතරම දෙවියන් වහන්සේව ඉස්සරහම තබාගෙන ඉදිරියේම එයා තබාගෙන හිටියා. அதனாலே அவனால் அசைக்க முடியாமல் ඒ இருந்தது. නිසා එයාව සොලවන්න බැරි සිදුවී වුණා. எதுவுமே ஜெயங்கொள்ள முடியாமல் කිසි இருந்தது. දෙයක් එයාව වටා ගන්න බැරි වුණා. எல்லாவற்றையும் அவன் அங்கே இலகுவாக அங்கே ஜெயித்தான். එයා ඉතාමත් ලේසින් එයා ජයගත්තා. ஏனென்றால் அவன் கர்த்தரை முன்பாக வைத்தான். මක්නිසාදන දෙවියන් වහන්සේ එයාව ඉදිරියේ තබා அதே போலதான் இந்த புதிய ஆண்டிலும் நீங்கள் வைத்தால் தான் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ள ඒ නිසා முடியும். තමයි මේ අලුත් අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ ඕගොල්ලන් ඉදිරියේ තිබුණා තමයි සියලු දේම ජය ගන්න පුළුවන් කියලා උන්වහන්සේ වචනේ පවසනවා. எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் அவரை முன்பாக வையுங்கள். ඒ කොයි ආකාර කොයි ප්‍රශ්න වුණත් එයා ඕගොල්ලන් ඉදිරියේ දෙවියන් වහන්සේව තබලා තියන්න. எல்லாராலும் அது முடியாது. ඒ හැම කෙනාටම බෑ. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். දෙවියන් වහන්සේ තුළ ඉපදුනාම සියලු දේම ලෝකේ ජය ගන්න අපේ ඇදහිල්ලම මේ ලෝකේ ජය ගන්න පුළුවන් කියලා ஆமென். උන්වහන්සේ වචනේ පවසනවා. நாம் தேவனால் பிறப்பதெல்லாம் බලන්න දෙවියන් වහන්සේ තුලින් ඉපදුනේ ඒවා. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் අපි என்று. විශ්වාස කරනවා අපේ අදහනවා දෙවියන් වහන්සේ තුලින් අපි ඉපදෙලා තියෙනවා කියලා. அவர்களால் மாத்திரம்தான் ஜெயம் கொள்ள ඒවා முடியும். තුලින් තමයි ඒගොල්ලන්ට ජය ගන්න පුළුවන් කියලා කියනවා. அவர்களால் மாத்திரம்தான் தேவனை முன்பாக வைக்க முடியும். ඒගොල්ලන්ට විතරයි තමයි යේසුස් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තවන්න පුළුවන්. அவர்கள் எப்படிப்பட்ட சூழல்களாயிருக்கலாம், ඒගොල්ලන්ට කොයි අවස්ථාව වුණත් எப்படிப்பட்ட காரியமாயிருக்கலாம், ඒගොල්ලන්ට කොයි ප්‍රශ්න වුණත් எப்படிப்பட்ட உயர்வாயிருக்கலாம், ඒ කොච්චර ලොකු වුණත් எப்படிப்பட்ட உன்னதத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் ඒ කොච්චර ඒ උසස් ස්ථානය දුන්නොත් தேவனுக்கு முன்பாக அவர்களுக்கு எல்லாமே சமபூமியாயிருக்கிறது. දෙවියන් වහන්සේ තුළ ඒගොල්ලන්ට ඔක්කොම සමතරාව කියලා தேவனுக்கு පවසනවා. முன்பாக அங்கே தேவனுடைய ஜனங்கள் எதையுமே விசேஷமாய் எண்ண மாட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ සරණ දෙවියන් වහන්සේ ඉස්සරහට දෙවියන් වහන්සේට වඩා කිසි දෙයක් ඒගොල්ලෝ ඔස්සට තවන්නේ. அதனால்தான் தானியேல் எந்த காரியத்தை கொடுத்தாலும் தேவனுக்கு முன்பாக எதையும் அவன் விசேஷித்தமாய் ඒක எண்ணவில்லை. තමයි බලන්න දානියෙල්ට කොයි ආකාර ඉතාමත් වටින දේක් දුන්නත් දෙවියන් වහන්සේ ඉස්සර ඔක්කොම සමතරා කියලා அவங்க හිතුවා. ராஜ்யத்தை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார்கள். ඒගොල්ලෝ ලොකුම ராஜ்‍ය දෙනවා කියලා ඒගොල්ලෝ බොරුදු වුණා. 120 நாடிலே அங்கே அறப்பங்கை கொடுப்பதாக அவர்கள் கொடுத்தார்கள். 128ක් මේ රටවල් තිබුණා. ඒක භාගයක් මේ දානියෙල්ට දෙනවා කියලා පවසුවා. அவன் தேவனை தான் முன்பாக එයාගේ வைத்தான். අවශ්‍ය නැහැ දෙවියන් වහන්සේ තමයි එයා ඉස්සරහා තබන්නේ. ஆகாரத்தை உன்னதமாக வைத்தார்கள். ඒක එයාගේ කෑම ලොකු දෙයකට ඉස්සරහට තබලා තිබුණා. அவன் தேவனை தான் முன்பாக නමුත් வைத்தான். ඒගොල්ලන්ට වඩා දෙවියන් වහන්සේ තමයි එයා ඉදිරියේ ஏனென்றால் තබන්නේ. தேவனுடைய வார்த்தை சொன்னது எந்த தீட்டையும் புசிக்க கூடாது ඒ என்று. නිසා තමයි දෙවියන් වහන්සේ වචන කරනවා කිසි පිළිකුලක් ඔයගොල්ලෝ අනුභව කරන්න එපා කියලා උන්වහන්සේ වචන පවසනවා. அவளுக்கென்று உணவு இருந்தது, ඒගොල්ලන්ට කියන කෑමක් තිබුණා. அவளுக்கென்று ஆகாரம் இருந்தது, ඒගොල්ලන්ට කියන කෑමක් තිබුණා. அவளுக்கென்று ஒரு முறை இருந்தது. ඒගොල්ලන්ට කියන එක පිළිවෙලක් තිබුණා. எந்த முறையையும் எந்த மனிதனுக்காக அவர்கள் மாற்றவில்லை. ඒ කිසි පිළිවෙලක් ඒ කිසි මනුස්සයෙක් නිසා ඒගොල්ලන්ට ඒක ඒ පිළිවෙලට ඒගොල්ලෝ වෙනසක් කරන්නේ නැහැ. ஏனென்றால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட දෙවියන් ஜனமாயிருந்தார்கள். වහන්සේ තුළ ඒගොල්ලන් තෝරාගත්තා වූ මිනිස්සු කියලා අපි அதே බලනවා. போலதான் நீங்களும் ඒ இருப்பார்கள். වගේම තමයි ඕගොල්ලන් ඉන්නවනම් நீங்களும் அந்த வண்ணமாக இருப்பீர்கள். ඔබත් ඒ වගේ තමයි நான் ඉන්න. வினோதமான ஒன்றுக்கு வரப்போகிறேன். මම ඉතාමත් රාස වෙනස් මම ඉතාම රාස් කියන විනෝදමාන විනෝදි Right. எனக்கு செய்தி மறக்குது. ආමෙන් praise the Lord. Right. ஆமென். அப்ப நான் கொண்டு வர்ற காரியம் මම ගෙනාව මගේ මාතෘකාව ஆமென். ஏனென்றால் நாங்கள் எந்த காலத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம், මක්නිසාද අපි කොයි ආකාර කාලයේ ජීවත් වෙනවා කියලා நாங்கள் யாரை முன்பாக வைத்துக் අපේ கொண்டு ඉදිරියේ போகிறோம்? කවුදම තියන්නේ நாங்கள் காலத்தை மறந்திருக்கிறோம் අපි කාලය ගැන අමතක වෙලා තියෙනවද அல்லது காலத்தை அறியாமல் இருக்கிறோம், නැත්නම් මේ කාලය ගැන දැන සිට නැතුව ඉන්නවද அல்லது நாங்கள் அறிந்தும் அறியாமல் නැත්නම් இருக்கிறோம். අපි දන්නේ නැහැ වගේ ඉන්නවද அங்கே தீங்கசி ஒரு காரியத்தை අපේ சொல்லுகிறார். කතෝලිකයා මොනවද පවසන්නේ அங்கே எல்லாரும் அங்கே இயேசு கிறிஸ்துடைய மரணம் அடக்கத்தை பார்த்து எல்லாரும் அந்த ஜனத்தை பார்த்து மூடர்கள் என்று சொல்வார்களாம். ඒගොල්ලන් සියලු දෙනාම යේසුස් වහන්සේ ඒ කියන මරණය කරන ඒගොල්ලෝ සීකරන බලකොට මේ අඥාව කියලා පවසනවලු. அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அந்த காலத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மேசியாவை நாங்கள் அறைந்திருக்க மாட்டோம் என்று. ඒගොල්ලන් කියනවලු ඒ කාලේ හිටියනම් අපි මේ වගේ මේසියාව ඒක යේසුස් වහන්සේ කුරුසේ යන ගසන්නේ නැහැ කියලා පවසනවලු. நான் இதை ஒன்றை சொல்லி நான் இங்க வரப்போறேன். මේක මම කියලා මේ මාතෘකාවට நாங்கள் එන්නේ. போன வாரம் எடுத்ததுல சிறிது காரியத்தை நான் අපි எடுக்க ඒ සතියේ ඒ බැලුවම ඒ මාතෘකාවලින් සමහර දේවල් කතා கவனமா කරා. கேளுங்க, நான் முடிக்க போறேன் 10 நிமிஷம். ඉතාමත් ප්‍රවේශයෙන් අහුන්දන්න அங்கே
அங்கே சகரியா 9:9 ඒ සාරියා පොතේ 9 පරිච්ඡේදය வாசிக்க කියවන්න ඕන. அங்கே பார்க்கிற வேளையிலே அங்கே தீர்க்கதரிசனமானது எப்படி உரைக்கப்பட்டதோ ඒ අනාගත වඳුරු ඒ වචනේ කොයි ආකාරයේ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ කියලා දෙනවද? அது ஒரு நிறைவேறுகிற நேரமாய் ඒක ස්ථිර කරනව ඒ වෙලාව அங்கே மலையின் மேல் கவர்ச்சி என்ன ஒரு செய்தி ඒ කඳුතලා කියන බැබලීම කියලා අපි ඒ පණිවිඩය බලනකොට கவனமாக கேளுங்கள். ඊටමත් පරිසම ආන්න தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ඒ කඳුරේ පවසන්නේ தீர்க்கதரிசனம் அங்கே உரைக்கப்பட்டு ඒ දෙවියන් වහන්සේගේ ඒ අනාගත වඳුරු වචනේ ඒගොල්ලන් ඒ වචනේ ප්‍රකාශ වෙනකොට அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற வேளையிலே ඒක ස්ථිර වෙනකොට ඒ වචනේ அது சரித்திரமாகிறது. ඒක ඉතිහාස වෙනවා කියලා அந்த පවසනවා. சரித்திரமானது நிகழ்கிற வேளையிலே ඒ ඉතිහාසය ඒ සිද්ධ වෙනකොට அங்கே கவர்ச்சி ඒ உண்டாகிறது. වගේ බැබලීමක් ඒක බැබලීමක් වෙනවා කියලා புரியுதா කියනවා. உங்களுக்கு? ஆமென். ආමෙන්. ஏனென்றால் அங்கே தேவன் அங்கே சகரியா உரைக்கப்பட்டது, அங்கே மேசியா வருவார் என்று வார்த்தை ඒ உரைக்கப்பட்டிருந்தது. සාරියා කියන ඒ මේසියා එනවා කියලා එයා කිව්වා. அந்த வார்த்தையை அவர்கள் எதிர்பார்த்து ඒ கொண்டிருந்தார்கள். වචනේ ගැන ඒගොල්ලෝ බලාගෙන හිටියා. அந்த வார்த்தையானது அப்பொழுது நிறைவேறுகிற வேளையிலே ඒ වචනේ ඒ කාලේ ස්ථිර වෙනකොට அது சரித்திரமாக ඒ மாறுகிறது. ඉතිහාසය වෙනවා. அந்த நிகழ்வு அங்கே சரித்திரம் நடக்கிற ඒ வேளையிலே ඉතිහාසය ඒ දේවල් සිද්ධ වෙනකොට அந்த ஜனங்களுக்கு அங்கே அங்கே வியப்பு, அங்கே என்ன சொல்லுகிறது, அங்கே அட்ராக்ஷன், கவர்ச்சியாக அங்கே கவர்ச்சியை உண்டாக்குகிறது. ඒගොල්ලන් ඒක පුදුමාකාර කියලා බැලුවා ඒ කියන ඒ සිද්ධියේ. ஏனென்றால் அதை அவர்கள் வியப்பாக பார்த்தார்கள். මොකද දැන් ඒගොල්ලන් ඒක පුදුමාකාර ඒගොල්ලෝ දුටුවා ඒක. பாருங்கள், உரைக்கப்பட்டது ඒ දෙවියන් වහන්සේ වචන කිව්වා. கண்களுக்கு முன்னால நடைபெறுகிறது. ඒගොල්ලෝ ඇස් ඉස්සරහම සිද්ධ அப்ப වෙනවා. அவங்களுக்கு ஒரு அங்கே ரியாக்ஷன், அதாவது தமிழ்ல என்ன சொல்றது, அதாவது அங்க தீர்க்க கவர்ச்சி உண்டாகி அந்த கவர்ச்சி ரியாக்ஷனை கொண்டு வருது. அதாவது என்ன சொல்ற, நடைமுறை ඒගොල්ලන්ට ඒක கிரியையை கொண்டு வருது. ඒගොල්ලෝ ඒක ඇදීමක් දැකලා ඒ ඇදීම ඇවිල්ලා ඒගොල්ලන්ට ක්‍රියාවටපත් වෙනවා. நான் பொருளை கொண்டு வந்து முடிக்க போறேன்னு கவனமா கேளுங்க. நல்ல ஒரு அழகான காரியம். මම මේක ලස්සන දෙයක් ඕගොල්ලෝ ඉතාමත් පරිසම ආගන්න. வாக்குத்தத்த ஆராதனை. ඒක பொருந்து වචනය. இந்த புதிய ஆண்டில நீங்க எப்படி ஓட போறீங்க என்பதை நீங்க මේ අලුත් අවුරුද්දේ කොයි ආකාරයේ මේ ක්‍රිස්තියානි ජීවිතය ඒගොල්ලෝ ගත කරන්නේ කියලා. ஏனென்றால் நாங்கள் அப்படிப்பட்ட நாங்கள் இப்ப வாசிச்ச மினி காலம் செல்லாது. බලන්න අපි කියුවා මේ තව කාලයක් නැහැ කියලා එදිරොපතේ අපි කියුවා. அப்ப பாருங்க, சகரியாவினாலே உரைக்கப்பட்டது. බලන්න ඒ සගරියා ඒ අනාගත කතුරේ පැවසුවා වගේ அந்த வார்த்தை தீர்க்கதரிசனம். ඒ වචනේ අනාගත වතුරුකය. ஆனால் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுற காலத்திலே ஒரு ஜனம் இருந்தது. බලන්න ඒ වචනේ ඉස්සර වෙනකොට ඒ කාලයට එක ජනතාවක් හිටියා. அப்ப அது என்ன செய்யறது, சரித்திரமாக மாறுகிறது. බලන්න මොකක්ද නැගේ ඒකල ඉතිහාසයක් වෙනවා. அப்ப தீர்க்கதரிசனே அங்கே ரியாக்ஷன், அதாவது அங்கே கிரியைக்கு வருகிற வேளையிலே அங்கே கவர்ச்சி உண்டாகிறது. බලන්න ඒ දේවාලේ වචනේ පොරුදු වෙලා ඒ කාලයට ඒක ක්‍රියාත්මක වෙනකොට ඒක ඇදීමක් සිද්ධ වෙනවා அப்ப කියලා என்ன කියනවා. அங்கே நடந்தது? ඒතර මොකක්ද සිද්ධ වුනේ? இப்ப இங்கே நடக்குமானால் அதை சிந்தித்து பார்க்க ඒ போறீங்க. බලන්න මෙතන සිද්ධ වෙනවා ඕගොල්ලෝ අපි හිතලා இப்ப බලන්න. இந்த வேளையில அந்த காட்சியை கொண்டு வாங்க. ඒ වගේම ඒ සිටි ඒ සිද්ධ වුණා දේවල් මේ වෙලාවට ඕගොල්ලන් ගේන්න. இப்ப அதே காரியத்தை இப்பொழுது தேவன் இங்கே அங்கே நிறைவேறினால் நீங்க உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ඒ කරුණුම මේ වෙලාවට ඉස්තර වෙනා නම් ඕගොල්ලන්ට කොහොමද සිද්ධ වෙන්නේ? அப்ப பாருங்க, அந்த தீர்க்கதரிசனம் அன்றைய நாள்ல நிறைவேறுகிற வேளையில ඒ වචනේ ඒ දවසේ උන්වහන්සේ ඉස්සර වෙනකොට அவங்க என்ன செய்தாங்களா, அங்கே அவர்கள் போட்டிருந்த வஸ்திரத்தை உடனே கலட்டி அங்கே போட்டார்களாம். බලන්න ඒ සිද්ධ වෙනකොට ඒගොල්ලන් බලතුනා මේ පැලඳ ඇඳුම් ආවිලා ගලවලා ඒ ඉස්සරහම දැම්මන් කියලා කියනවා. அவர்கள் துணியை கொண்டு வரவில்லை. ඒගොල්ලෝ වස්ත්‍රය ගෙනාවේ නෑ. அவர்கள் இருந்த வஸ்திரத்தை அங்கே உடனே கலட்டி அவருக்கு முன்னாக விரித்தார்கள். ඒගොල්ලන්ට තිබුණා ඒ වස්ත්‍රයම ගලවලා ඒගොල්ලන්ට ඉස්සරහම මේව තිබුණා. சில பேர்கிட்ட அங்கே கத்தி இருந்தது, கோடாரி இருந்த உடனே மரக்கிளையிலே அங்கே வெட்டி அங்கே முன்பாக போட்டார்கள். සමහරවිට මේ පොරවත් පීයක් තිබුණා. ඒ ගස්වල තියෙන ඒ ගස් කපලා ඒ ඔක්කොම පාරට දැම්මා ඒගොල්ලන්. ஏனென்றால் அந்த வார்த்தை நிறைவேற வேளையிலே உடனே அவர்கள் இருந்ததை அப்படியே வைத்து விட்டார்கள். ඒ වචනේ ඒගොල්ලන්ට සිද්ධ වෙනකොට ඒගොල්ලන්ට හැංගීමක් ආවිලා ඒ මොහොතේ මේ සරිකව ඒ දේවල් කරනවා කියලා අපි බලනවා. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசனம் சரித்திரமாய் மாறி அங்கே ஒரு கவர்ச்சியை உண்டாக்கி அது கிரியைக்கு வருகிறது. බලන්න ඒ වචනේ ආවිල්ලා ඒ ඉතිහාසය ආවිල්ලා එතන ඒගොල්ලන්ට ක්‍රියාත්මක වෙනකොට මිනිස්සු ඇදිලා ආවිල්ලා ඒ දේවල්ට ඒගොල්ලෝ තමා බාර දීලා ඒ ක්‍රියාවක් වෙනවා. ஆனால் பாருங்கள்,
නමුත් බලන්න ஆனால் ஒரு சாரரோ இவர் யார் என்று வியக்கிறார்கள். සමහර අය බලනකොට මෙයා කවුද කියලා ඒගොල්ලෝ සිද්ධ වෙනවා. ஆனால் ஒரு சாரரோ கிரியையிலே காண்பிக்கிறார்கள். සමහර අය දෙවෙනවා ඒ ක්‍රියාවතටපත් වෙනවා ඒගොල්ලෝ. பாருங்க, அந்த வார்த்தை நிறைவேற வேளையில் அவருக்கு இருந்ததே முன்னால வச்சிட்டார். බලන්න ඒ වචනේ ඉස්තර වෙනකොට Tamanට තියුණු දේවල් ඉදිරියට තබනවා කියලා බලනවා. அவர்கள் கொண்டு வந்தே அங்கே வைத்து விட்டார்கள். ගෙනාපු දේවල් ඒ ඉදිරියට තබනවා. போட்டதே கலட்டி போட்டார்கள். ඒගොල්ලෝ තමන්ගේ වස්ත්‍රේ දාලා මේ එළවෙනවා ඒ යේසුස් වහන්සේ එන්න. ஆனால் ஒரு சாரார் அங்கே தூர இருந்து பார்த்து கொண்டு யார் என்ன நடக்கிறது, සමහර අය ගොඩාක් දුරේ ඉඳලා බලන්න මොකද සිද්ධ වෙන්නේ කියලා බලන්න. அதான் தீர்க்கதரிசி அங்கே 3 சாரார் வாரார்கள். බලන්න ඒ තුන් ආකාර කොටස සරංගක් එතට අවිල්ලා කියලා කියනවා. ஆனால் ஒரு சாரார் உடனே வார்த்தைன்னு உடனே சரணடைகிறார்கள். බලන්න එක කොටස කණ්ඩායමක් අවිල්ලා ඒගොල්ලන් ඒ සෙනිකව ඒ වචනේ ඉස්තර වෙනවා කියලා දැකලා තමන්ගේ දේවල්වලට ක්‍රියාත්මක වෙනවා. ஆனா ஒரு சாரோரோ அவர்கள் தூர இருந்து என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அங்கே அங்கே எப்படி சொல்றது, என்னன்னு சொல்ற நோண்டியா, அதாவது ஒரு எப்படி சொல்றது தமிழ்ல பரியாசமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். බලන්න සමහර කොටසක් කට්ටියක් ඒගොල්ලෝ සිද්ධ වෙන දේවල් නිකන් ඒගොල්ලන් සුළු කොටසක් කියලා ඒගොල්ලන් ඉඳලා බලාගෙන ඉන්නවා මොකද වෙන්නේ කියලා. நான் வாசிக்கிறேன் பாருங்க. මම කියවනවා அப்ப அவர் பாருங்க, ஒலிவ மலையின் மேலே இருந்த ஒரு சிறு வெள்ளை கழுதையிலே கீழே அங்கே வந்து கொண்டிருந்தார். බලන්න එයා ඔලිව කන්දේ ඉඳලා ඒ උඩ ඉඳලා ඒ කුඩා මේ බැටළුවන් තුලින් කොටලුවා තුලින් එයා ගමන් කරගෙන හිටියා. සුදු කොටලුවා තුලින් ගමන් කරගෙන හිටියා. ஆனால் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவர்கள் ஆரவாரம் செய்தனர். රාමයෙන් තුලින් එනවා ඒ 16යි යේසුස් වහන්සේට ඕසන්නා කියලා සියලු දෙනාම කිව්වා. ஆனால் 46ல பாருங்க, ඒ හතරේ ආයවනි මේකෙන් බලන්න. அப்பொழுது தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? කතෝලික අපොස්තලයා යේසුස් දෙවන් වහන්සේ ඒ වෙලාවේ මොහොතේ මොනවද அந்த කරන්නේ? மலையின் மேல் இருந்த கவர்ச்சி என்ன? ඒ මේ ගඳු තියනවා කවර්චි වෙනවා. கவர்ச்சி බැවලෙනවා. ඒ බැවලෙන ගතිය කියලා මොකක්ද කියලා බලනවා. பாருங்க, தேவன் சரித்திரம் உண்டாக்கி தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். දෙවන් වහන්සේ ඉතිහාසයේ ඉස්තර කරලා දෙවන් වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ ඉස්තර කරගෙන හිටියා. பாருங்க, தீர்க்கதரிசனம் சரித்திரமாய் மாறுகிறது. බලන්න ඒ දෙවන් වහන්සේගේ වචනේ ඉතිහාසය වගේ මාරු වෙනවා பாருங்க, කියලා. அது எப்பொழுதும் கவர்ச்சியை உண்டாக்குறது. ඒක විලා ඒක බැවලීම ගතියක් ගේනවා කියලා இப்ப පවසනවා. நீங்க இங்க வாரீங்க, ඕගොල්ලෝ මෙතන ஒரு පැවිදෙනවා. தேவன் சொல்ற என் நாமத்தினால் ஏதாவது கேட்டா நான் தருவேன், தரக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்? அடே, வார்த்தை நிறைவேறுது. දෙවන් වහන්සේ කියනවා මගේ නාමයෙන් මොකක් හරි ඕගොල්ලෝ ඉල්ලන්න ඉල්ලපාලා මම දෙනවා කියලා. ඒ වචනේ ඉස්සර වෙනකොට ඕගොල්ලන්ට ඒ වචනේ ඉස්සර වෙනකොට ඕගොල්ලන්ට වෙන පුදුමාකාර දේවල් සිද්ධ වෙනවා. வருமா இல்லையா? கவர்ச்சி வருமா இல்லையா? බැබලෙන ගත්තක් මේ ඇඟීමක් ඇති වෙනවා. நீங்களே வியப்பீங்க, உங்களுக்கு உடனே ஒரு கவர்ச்சி உண்டா, என்னடா இது வியப்பா இருக்கிறது. බලන්න මේක පුදුමාකාර කියලා ඕගොල්ලන් ඇඟීමක් ඇති වෙනවා. பாருங்க, அது குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களையும் ඒක වෙලා බැරදි සොයා ගන්න මිනිසුන්ට வல்லூறுகளையும் ඒ වගේම ඒ පරමයන්ට அதே சமயத்திலே கழுகுகளையும் கொண்டு வருகிறது. ඒ වගේම ராஜலியத் කියනවා කියලා පවසනවා. அது என்ன என்ன நடக்கிறது என்று அறிய அவர்கள் ஒன்று கூடி இருந்தார்கள். බලන්න මේ සියලු දෙනාම එකතු වුණේ මොකද්ද සිද්ධ වෙන්නේ කියලා තමයි සොයාගෙන බලන්න ඒගොල්ලෝ ඔක්කොම රැඳි සිටිනවා. சிலர் அறிந்து கொள்ள ஆவல் கொண்டவர்களாய் இருந்தனர். සමහර අය ඒගොල්ලෝ දැනගන්න ඉතාමත් පිපාසයෙන් හිටියා. சிலர் குற்றம் கண்டுபிடிக்கவும் සමහර අය වැරදි සොයන්න අල්ලගන්න மற்றவர் விமர்சனம் செய்யவும் සමහර අය දොස් පවරන්න வருகின்றனர். ඒ වගේම කට්ටිය පැමිණෙනවා. எல்லா வகை வர்க்கங்களும் ஒன்று கூடுகின்றன. ඒ සියලු දෙනා ඒ මිනිස්සු එක එක ස්වභාව ධර්මයට ඒගොල්ලෝ තියෙන ක්‍රියාව තුලින් ඒගොල්ලෝ සියලු දෙනාම රැඳි සිටිනවා. பாருங்க, அந்த தீர்க்கதரிசனம் அங்கே நிறைவேறுகிறது சரித்திரமாய் மாறி අනාගත වචනේ ඒ ස්ථිර වෙලා ඒ ඉතිහාස වගේ මාරු වෙනකොට அது கவர்ச்சியை உண்டாக்குறது. ඒක ඇඟීමක් බැබලීම ගතියක් කියනවා. கவர்ச்சி என்ன செய்யுது? ஒரு மனிதனையே ஒப்பு கொடுக்க வைக்கிறது. බලන්න මේ බැබලීම ගතියක් ඇවිල්ලා ඇඟීමක් ඇතිවෙනකොට ඒගොල්ලෝ තමාම බාර දෙනවා එකට. பாருங்க, வார்த்தை அங்க நிறைவேற வேளையில் அவர் யாருன்னு அவங்க பார்க்கல. බලන්න වචනේ ඉස්සර වෙනකොට ඒගොල්ලෝ කවුද කියලා බැලුවේ නැහැ. ஆனா ஒரு சாரை இவர் யார் என்று விசாரிக்கிறார். නමුත් සමහර
සමහර අය බලනවා මෙයා කවුද කියලා බලනවා. ஒரு சாரார் வந்து யார் என்ன நடக்கிறதுன்னு புதனம் සමහර பார்க்கிறாங்க. අය බලනවා ඒක මොකද සිද්ධ වෙන්නේ කියලා ඒක පුදුමාකාර බලනවා ஆனா ඒක. ஒரு சிலர் தங்களையே கொடுத்து விட்டார். නමුත් සමහර අය තමාම දෙවියන් වහන්සේට බාර දුන්නා. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. ඒ වගේම අද සිද්ධ වෙන්නේ. அதே போலதான் இந்த சமூகத்திலும் நடப்பெறாத பண்ண நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். ඒක තමයි මේ ඉතිහාසයේ තියෙන ලෝකයට ඕගොල්ලෝ සිද්ධ වෙන්නේ නැතුව ඔබ ආරක්ෂා කරගන්න ඕනේ. அதே போல இந்த ராப்போஜனம் சில பேருக்கு வியப்பா ඒ இருக்கலாம். වගේම මේ රාත්‍රී භෝජන මොකක්ද කියලා ඒගොල්ලන්ට පුදුමාකාර සිද්ධාන්ත පුළුවන්. ஆனால் நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் නමුත් ඕගොල්ලන් අදහනවා නම් மகத்தான தேவன் பூமிக்கு வந்தவளை என்னத்தை செய்தாரோ ඒ බලවන්ත දෙවියන් වහන්සේ මේ ලෝකයට පැමිණෙන්න මේ ලෝකේ මොනවද කරවද? மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு என்ன செய்தாரோ එයා මරණලා මරවක ඩේට්ලා මොකක්ද කරේ? அதுல போன பிற்பாடு பவுலை சந்ததித்தவளை என்ன சொன்னாரோ යේසුස් වහන්සේ උසව ලැබුණා පස්සේ ඒ පවුල්ට ආපහු කතා කරනකොට මොනවද කිව්වේ? போக முன்பு நான் வருமளவு நீங்க என்னத்தை செய்யுங்க என்று එයා சொன்னாரோ යන්න පෙර එයා මම එනකන් ඔයගොල්ලෝ මොනවද කරන්න ඕන කියලා ඒගොල්ලන්ට කියලා දුන්නොත් அதையெல்லாம் ஒரு சாரார் செய்வாங்க. ඒ වගේම සමහර අය කරනවා. ஒரு சாரார் தூர இருந்து பார்ப்பாங்க. සමහර කටිය දුර ඉඳලා ඒක බලා ගන්නවා. ஒரு சாரார் இதர் யார் என்று ඒ யோசிப்பாங்க. සමහර කටිය යා මෙයා කවුද කියලා බලනවා. அப்ப பாருங்க இதுதான் இன்றைக்கு நிறைவேறு. ඒ වගේ තමයි අද සිද්ධ වෙන්නේ. ஆனால் நான் இப்ப கொண்டு வர்ற வெளிப்படுத்தல் 10:6 ඒ නිසා මං ගේන්නේ ඒ එළිදර පොතේ 10 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදයට. பாருங்க தேவனுடைய அந்த தீர்க்கதரிசனமானது දෙවියන් වහන්සේගේ අනාගතතුරු වචනේ இப்ப சரித்திரமா ஆயிடுச்சா இல்லையா? ඒක ඒ ඉතිහාසයේ මාරුණක් දැක්ද? ஆமென். ආමෙන්. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். பாருங்க அந்த தீர்க்கதரிசனம் ඒ අනාගත වචනේ அங்கே சரித்திரமாய் மாறி ඒ ඉතිහාසයේ මාරු වෙනකොට கவர்ச்சி உண்டாகி ඒ වගේ බැබලීම සිද්ධ இன்றைக்கு කරනවා. கிரியைக்கு நடந்து ඒ கொண்டிருக்கு. ක්‍රියාත්මකයට පත් වෙනවා. ஆமென். இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. ආමෙන්. இன்னைக்கு மற்றவங்களுக்கு என்னடா அது போட்டோ மாட்டி இருக்கிறாங்க, என்னத்த சொல்றாங்க, வந்துட்டார் போயிட்டாருன்றாங்க, இல்லன்றாங்க, ஓமன்றாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. සමහර අය හිතනවා බලන්න මේ මොකද ෆොටෝ එල්ලලා තියෙනවා. සමහර අය කියනවා යේසුස් වහන්සේ ආවිල්ලා කියලා ගියා කියලා කියනවා. ඒ දවසවල රජිත මේක සිද්ධ වෙනවා කියලා කියනවා කියලා ඒ වගේ සිතාගෙන ඉන්නවා. ஆனால் ஒரு சாரரோ தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்கள். නමුත් සමහර කටිය ඉන්නවා ඒක කොටසක් ඉන්නවා දෙවියන් වහන්සේගේ වචන ඉස්තර වෙනකොට ඒගොල්ලන් ඒකට සම්බන්ධ වෙනවා. பாருங்க, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த வேளையில ஜனங்கள் யார் அவருக்கு மரியாதை செலுத்தினார்களோ බලන්න යේසුස් වහන්සේ වෙලේක ලෝකේ ඉන්නකොට උන්වහන්සේට කවුද ඒගොල්ලන්ට ගෞරව දුන්නොත් அதே தேவன் இன்றைக்கு வந்திருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේම අද පැමිණ සිටිනවා. அதே தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளாக வந்து தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி தன்னுடைய காரியத்தை ඒ கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒ ගණාංග කතුරේ කියලා ඇතුළේ ඉඳලා උන්වහන්සේගේ වචනය එළිදර වීමෙන් දුන්නා ඒගොල්ලන්ට. ஆனால் பாருங்க, தீர்க்கதரிசனம் சரித்திரமாய் மாறி இன்றைக்கு ஜனத்துக்கு கவர்ச்சி இல்லாம இருக்கு. ஒரு சிலர். බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉතිහාසයේ වෙලෙනකොට වැවෙලින ගතිය කෙනකොට සමහර අය ඒක දන්නේ නැති වගේ ඉන්නවා. ஆனா உங்களுக்கு அட்ராக்ஷன் கவர்ச்சி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? இந்த நாளை விடவே ඒ மாட்டீங்க. ඇට්‍රැක්ෂන් ඒ වගේ බැබලීමක් දීලා මේ දවස ඔයගොල්ලෝ අත්හරින්නේ නැහැ. சபை கூடி வர விடவே மாட்டீங்க. ඒ සභාව එක්රැස්වීමේ ඔයගොල්ලෝ අත්හරින්නේ නැහැ. ஏன்னா விடையலாம். ආයි මොකද මග නිසා අත්හරින්න බෑ. ஏனென்றால் 10:6 என்ன சொல்லுது? ඒ බලන්න ඒ 10 6 වෙනි පදේ මොනවද இனி කියන්නේ? காலம் செல்லாது. ආයි කාලේ නැහැ කියලා ஆனால் බලන්න. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஊழியக்காரருக்கு சொன்னபடி 7ஆம் தூதனுடைய நாட்களிலே தேவ ரகசியம் බලන්න දෙවියන් වහන්සේ තමන්ගේ අනාගත ගතුරේට කිව්වා වගේම ඒ අද්දරි දූතය එනකොට එයාගේ වචන ස්ථිර වෙනවා කියලා උන්වහන්සේ පවසනවා. நிறைவேறினதா இல்லையா? ඒ කාලේ ස්ථිර වුණාද නැද්ද? பாருங்க, கவர்ச்சி இருக்கா இல்லையா? ඒගොල්ලන්ට මේ බැවණින ගත්තේ ஆனா තියෙනවද நீங்க නැද්ද? கவர்ச்சி இருக்குமானா நீங்க எப்படி நானும் நீங்களும் இருக்கீங்களா? ඕගොල්ලන්ට මේ බැවණීම ගතිය තියෙන මේ පිපිදීමක් තියෙනවා නම් ඔබත් මමත් මේම ඉන්නේ. கிரியையில ඒ காண்பிக்கும். ක්‍රියාත්මක அதான் පෙන්වන්න. அந்த ஜனம் பாருங்க, இருந்த வஸ்திரத்தையே விரிச்சிட்டாங்க. நீ வாசிக்க போறீங்க, வாசிங்க. மத்தேயு 21 ආයවැනි පදේ நாங்க ஒரு 2 வசனம் வாசிச்சுட்டு முடிப்போமா? இது நல்ல அழகானது. මතේ எப்படி සුවාරංචි எப்படி துவங்கி எப்படி முடிக்கிறேன்னு தெரியாது. 20 ஆனா உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 22 වෙනි පරිච්ඡේදයේ அப்படிதான் நினைக்கிறேன். 22 தானே? இல்ல 21 21 නෑ 21 එක அதுல පරිච්ඡේදය. அந்த அந்த வசனத்தை வாசி. 19 அதை வாசிங்க. නෑ ඉන්න. என்ன வசனம்? அதுல அந்த வர்றதை பார்த்து 7ஆம் வசனத்துல வஸ்திரங்களை போட்டு அவரை ஏத்திட்டு வந்தாரு. ஓ, அதுல வந்து அவங்க ஒரு சிலர் வந்து வியக்குறாங்க. அது இதுல இல்லாட்டி லூக்கா நினைக்கிறேன். லூக்கா 22
லூக்கா 22 10ஆம் வசனத்துல இருக்கு இவர் யார் என்று ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று சொல்றார். ரைட். லூக்கா 22 எடுங்க, அப்படி இல்லாட்டி 24 டக்குன்னு அதை மட்டும் பார்த்து 24 24 இல்ல அதுல ஆச்சரியப்பட்டாருன்னு இருக்கு bro. ஆச்சரியம் அதான் மத்தியில ஆச்சரியப்பட்டாருன்னு இருக்கு. 10ஆம் வசனம் விசி ஏக 10 பதைக்குவாண்டு அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஆமென். மத்தேயு විසි එක 10 පදේ ඒ වචනේ පොඩක් කියවන්න සිංහලෙන් පොඩක් කියවන්න. උන්වහන්සේ දෙරුසලමට ඇතුළු කල මුළු මුවරු කැළඹි මේ කවුදයි කීවෝය. සමූහයක උන්වහන්සේ ගලිලේ නාසරෙත් නුවර අනාගත වස්තු යේසුස් වහන්සේ කීවෝය. ஆமென். பாருங்க, அப்ப அதான் சொல்றா, அவங்க என்ன செய்யறாங்க, அதை கண்டவன ஆச்சரியப்படுறாங்க. බලන්න මේ මිනිස්සු දැක යේසුස් වහන්සේ දැක්කම මේගොල්ලන්ට පුදුම වුණා. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் அங்கே ஆச்சரியப்படுறாங்க, இவர் யார் என்று சொல்லுகிறாங்க. මේගොල්ලන් පුදුම වෙලා මේ සමහර අය මෙයා කවුද කියලා මේගොල්ලන් තමන්ගේ ඇතුළේ කතා වෙනවා. ஆனால் ஒரு சிலரோ என்ன செய்யறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை கொடுத்து அவரை அங்கே வரவேற்கிறார்கள். සමහර අය මේ ඒගොල්ලන්ගේ වස්ත්‍රේ එලලා දාලා උල්ලාසව කැඳ වෙනවා. அப்ப பாருங்க, அதான் சொல்றேன், அதாவது சில நிமிடங்களுக்கு என் பொருளை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு அவ்வாறே உள்ளது என்று கூற விரும்புகிறேன். සමහර විනාඩියක් මගේ මාතෘකාව වෙනස් කරලා මම කතා කරන්නේ. ஜனங்கள் அவருடைய வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கின்றனர். ජනතාව යේසුස් වහන්සේගේ පැමිණීම ඒ බලාපොරොත්තුෙන් බලාගෙන සිටිනවා. இறுக்கத்தை நம்மால் உணர முடிகிறது. ඒ වගේම බෙදීමෙන් අපි හිතලා බලන්න පුළුවන්. அவர்கள் தேடிக்கொண்டு ஒவ்வொரு அசைவையும் அடையாளத்தையும் கவனித்துக் கொண்டும் ඒගොල්ලන් සොයාගෙන එක එක සැලවීම දෙවියන් වහන්සේගේ ඇසිරීම කියලා බලනවා. அதை வேத வாக்கியங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தனர். ඒගොල්ලන් ඒ දෙවියන් වහන්සේගේ ඇසිරීම දෙවියන් වහන්සේ ක්‍රියාවෙන් සෑම මොහොතේ බලාගෙන දෙවියන් වහන්සේ වචනේ තුලින් ඒගොල්ලන් සම්බන්ධ කරලා බලාගෙන හිටියා. அப்ப அதிகசி என்ன சொல்றேன்னா, அந்த சகரியினாலே உரைக்கப்பட்ட அந்த வசனத்தை அவங்க எதிர்பார்த்து அவருடைய வருகையை உற்று நோக்கி கொண்டு கவனித்துக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு தான் அவர் வந்த வேளையில யார் என்று தெரியும். බලන්න ඒ සගරියා පොතයි අනාගත කතෝරයා පැවසුවාම ඒ වචනේ යේසුස් වහන්සේ ඉන්න කාලේ ඒ මාංශ ශරීර ලෝකේ ඉන්න කාලේ ඒගොල්ල වචනේ ගැන සීකරන බලාගෙන ඉන්න නිසා තමයි යේසුස් වහන්සේ එනකොට මේ වචනේ ඉස්තුරුණා කියලා ඒගොල්ලන් දැන සිටියා. பாருங்க, அது ஒரு ஆச்சரியம். බලන්න ඒගොල්ලන්ට ඒක පුදුමක් ඒක. ஒருவேளை ஒரு போலித்தனமா ஒருவன் கொண்டு வந்திருந்தாலும் அவங்க படிச்சிருப்பாங்க. බලන්න එයා කවුරු හරි බොරුවට කරාවත් ඒගොල්ලන් කියා. ஆனா அந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறணுமோ அந்த நேரத்துல அந்த ஜனத்தை தேவன் வைத்திருந்தார். බලන්න ඒ අනාගත කතෝරයාගේ වචනේ ඉස්තර වෙන්න ඒකල බලාගෙන ඒ වෙලාවට ඒක කණ්ඩායමක් උන්වහන්සේ ඒ වෙලාවට සූදානම් වෙලා සිටියා. பாருங்க, அதே கழுதையில வரக்குள்ள அது ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஒரு சோத்திரம் உண்டாந்து படிக்கதவன் ஒரு கூட்டத்தை வச்சு බලන්න ඒක කණ්ඩායම දෙවියන් සූදානම් කරලා තිබුණා. ඒ කොටල උඩින් යේසුස් වහන්සේ එනකොට ඕසන්නා කියලා දෙවියන් වහන්සේගේ නාමයේ එනේක නාමයේ ඒ ප්‍රශංසාව කියලා ඒගොල්ලෝ කියා සිටින්නේ ඒක කණ්ඩායමක් උන්වහන්සේ තබලා තිබුණා. பாருங்க, யார் எவர் எப்படி பிறந்தார் ஒன்றுமே அவங்க பார்க்கல. බලන්න එයා කොහොමද ඉපදුනේ කොහොම කවුද කියලා ඒගොල්ලෝ බැලුවේ නැහැ ඒක. அவர் இவரோ ஒருவேளை வேற யாரோ எதுவுமே அவங்க சிந்திக்கல. බලන්න ඒ පුදුම වුණාව ජනතාව මෙයාද යේසුස් වහන්සේට වෙනද කවුද කියලා ඒගොල්ලෝ හිතුවේ නැහැ ඒක. அந்த வார்த்தை வெள்ள கழுதையில அந்த குட்டி கழுதையில அவர் ஏறி வருவார், எருசலேமுக்கு ஏறி வருவார் என்றது உரைக்கப்பட்டது அவர்ல நிறைவேறினோட அப்படியே விசுவாசிச்சிட்டாங்க. බලන්න ඒ කොටලුව තුළ සුදු කොටලුව තුළ යේසුස් වහන්සේ එනවා කියලා ඒ වචනේ කියපු මිනිස්සු දැනසින්න මිනිස්සු ඔක්කොම ඒ වගේම කිව්වා ඒගොල්ලන්. பாருங்க, அந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில நிறைவேறினோட அப்படியே விசுவாசிச்சாங்க. බලන්න ඒ වචනේ යේසුස් වහන්සේ එනකොට ඒ වෙලාව ඉස්සර වෙනකොට ඒක
ඒගොල්ලෝ සැබෑව හදා වුණා ඒගොල්ලෝ. பார்த்து විශ්වාස කරා. ஒருவேளை அவரு தெரியாது அவங்களுக்கு. සමහර වෙලාවට මේ මිනිසුන්ට මෙයා කවුද කියලා ඒගොල්ලෝ දන්නේ නැති වෙන්න ஆனா පුළුවන්. அவங்க படிச்சு அப்படியே வஸ்திரங்களை விரித்தாங்க. බලන්න ඒ වචනේම කියවලා තමන්ගේ වස්ත්‍රයේ එළවුණා එතන. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, අනාගේ කතුවරේ මොනවද පවසන්නේ? ஒரு மனிதன் தேவனுடைய காரியத்துக்காக வார்த்தையோடு அவன் ஆவலாக எதிர்நோக்கி இருப்பான் என்றால் தேவன் அவனுக்கு ඒ வெளிப்படுத்துவார். අනාගත කතුවරේ පවසන්නේ යම් කිසි කෙනෙක් දේවන් වාසයේ වචනේ අහලා ඒ වචනේ තුලින් එයා පිපාසයෙන් ඒ වචනේ ඉස්තර වෙනවා කියලා බලාපොරොත්තු වෙනවා නම් දේවන් වාසය එයාට මුණ ගැහෙනවා කියලා පවසනවා. ஏனென்றா அவங்க எப்பயுமே தேவண்ட வார்த்தையை முன்னால வச்சிருக்கிறாங்க. මක්නිසාද නම් සෑම මොහොතේම එයා දේවන් වාසයේ වචනේ ඉදිරියේ තබලා තියෙනවා. அவங்க தேவண்ட வார்த்தை யாருல நிறைவேறுதோ அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. බලන්න ඒගොල්ලන්ගේ දේවන් වාසයේ වචනේ කවුද කියලා ඉස්තර වෙනවද? ඒ වචනේ සම්පූර්ණ ඒගොල්ලෝ පිළිගන්නවා. ஏனென்றா தேவனே வியாக்கியானியா බලන්න இருக்கிறார். දේවන් වාසයේ වචනේට පරිවර්තනකාරී සුද්ධාත්මාංශය. எழுதப்பட்ட வார்த்தை ஒரு மனிதன்ல நிறைவேறுகிற வேளையில ஜனங்கள் அப்படியே ඒ விசுவாசிக்கிறாங்க. ලියපුණා ඒ දේවන් වාසයේ වචන යම් කිසි කෙනෙකුට ඉස්තර වෙනකොට ඒක ඒ සැබෑම ඒගොල්ලෝ අදහනවා ඒක. பாருங்க, இன்றைக்கு சரித்திரம் கவர்ச்சியில இருக்கிற காலத்துல நாங்க கவர்ச்சியே இல்லாம இருக்கோம். බලන්න ඒ ඉතිහාසයේ බැබලිනේ කාලය තුල ඉගෙනකොට අපි ඇතුලින් ඒ බැබලිනේ ඒ පිබිදීමක් නැති වෙලා තියෙනවා. இன்னைக்கு அநேருக்கு செய்தி என்றாலே என்னன்னு බලන්න தெரியாது. මොවායට පණිවිඩය කියලා මොකක්ද කියලා இன்னைக்கு දන්නේ. பாருங்க, தீர்க்கதரிசனம் சரித்திரம் மாறி நிறைவேறி அங்கே ஒரு கவர்ச்சியின் ඒ காலத்துல අනාගත කතුරාගේ වචනේ ආවිල්ලා ඒ ඉතිහාස වෙලා ඒක ඒ වෙලාව බැබලිනේ පිබිදීමක් සිද්ධ වෙනකොට பாருங்க, அன்றைக்கு அங்கே தேவன் அங்கே தன்னுடைய ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தார். බලන්න දෙවන් වාසයේ ඒක ශරීරයේ කරගෙන මේ ලෝකයට ආවා. ஆனா இன்றைக்கு தேவன் ஒரு சரீரத்துக்குள்ளாக அங்கே வந்தார். නමුත් අද බලන්න ඒක ශරීරයේ තුලින් දෙවන් වාසය இன்னைக்கு ආවා. அதே தேவன் வந்து கடந்து போயிட்டார். ඒ වගේම මේ දෙවන් වාසය ආවිල්ලා එයා පසු කරගෙන ගියා. ஆனால் நாங்க பாருங்க, ஒரு கவர்ச்சி இல்லாதவர்களாக බලන්න இருக்கிறோம். අපිට කිසි බැබලීමක් නැති වෙලා எங்களுக்கு තියෙනවා. ஒரு கிரியை காண்பிக்க අපිට இல்லாத, ක්‍රියාත්මක නැහැ ඒක. ஒரு ரியாக்ஷன் செய்ய முடியாத ஒரு ஜனமா කිසි இருக்கு. රියැක්ෂන් නැහැ. අපිට ක්‍රියාත්මක பாருங்க, නැති ஒரு ඉන්නවා. முகத்துல ஒரு காரியம் இல்லாத ஒரு ஜனமாக நாங்க අපේ මෝණෙන් කිසි බිබිදීමක් නැති මේ සන්තෝෂ සමාදානයක් ඉන්නවා. ஒரு பயம் இல்லாத ஒரு காரியம். අපිට කිසි බයක් නැහැ. இன்னைக்கு நாங்க எங்க இருக்கிறோம் என்று கூட உணராத ஒரு ஜனக்கூட்டமா இருக்கு. අපිට අපි කොයි ඉන්නේ කියලා ඒක හරි අපිට අංගීමක් නැති ඉන්නවා. ஆனால் நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே அப்படி இல்லாத, නමුත් මේ අලුත් අවුරුද්දෙන් අපි ඒ වගේ සිටින්න හොඳ නැහැ. நீங்க யாரு எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை. ඕගොල්ලන් කොයි ආකාර කොහොම ඉන්නවද මට කමක් නැහැ. ஆனால் கர்த்தரை முன்பாக வைத்தால் නා කොහොම වුණා දෙවන් වාසයේ ඕගොල්ලෝ ඉදිරියේ තබනවා. தேவன் எல்லாமே மாத்துவார். සියලු දේම දෙවන් වාසයේ මාරු நீங்க කරනවා. தொலைந்து போயிருந்தாலும் ඕගොල්ලෝ නැති වෙලා තිබුණා. நீங்க நின்ற இடத்துல இருந்து கத்தினா அவர் வருவார். ඕගොල්ලෝ ඉඳින වෙලාව දෙවන් වාසයේ කියලා කැඳවලා දුන්නාසේ එතන පැමිණෙනවා. ஆமென். அதுதான் அங்கே நாங்க தீக்க சொல்றார், செம்மறியாடு வந்து தொலைந்தால் கண்டுபிடிக்க இயலாது. බලන්න ඒ කතෝලිකයා පවසන්නේ බැටළුවා නැති වුණත් සෙබරියාට කියන ඒ බැටළුවා නැති වුණත් එයා හොයාගන්න බෑ කියලා කියනවා. அதாவது அது திரும்பி வர தெரியாது. එයාට ආයි නවත වාරගේ ඒ රැල්ල තුලින් එන්න බෑ කියලා அது පවසනවා. அங்கே இருந்து கத்திட்டு இருக்கு. ඒ කොතන නැති වුණත් එතන ඉඳලාම ඒ සද්ද දාගෙන ඉන්නවා. மேய்ப்பனுக்கு மாத்திரம் தான் ඒ ඉන්දියාරියට විතරයි ඒ දන්නේ ඒ බැටළුවා ඉන්න තැන. நீங்க தொலைந்து போயிட்டேன் என்று நினைச்சாலே தேவன் வருவார். ඕ මම නැති වුණා මම මුලා වුණා කියලා ඕගොල්ලෝ හිතනකොටම ඒ සනිකව දෙවන් වාසයේ තල ஆனா அந்த පවතිනවා. ஆடு தொலைஞ்சு அழாம இருந்தா மேய்ப்பனுக்கு கேட்காது. බලන්න ඒ මුලා වෙලා ඒ සද්ද දාන්න නැතුව ඒ කඳුළු වකින්න නැත්නම් දෙවන් වාසයකට දන්නේ නැහැ. ஆனா கத்தினா அவருக்கு சத்தம் தெரியும். නමුත් මොරගැසුණා නම් දෙවන් වාසයට දන්නවා ඒක. அதே போல நீங்க வேதனை எந்த இடத்துல இருந்து, ஆண்டவரே நான் தொலைந்துட்டு என்ன காப்பாத்துங்கன்னு அவர் வருவார். කොයි ආකාරයේ කොතන ඉඳලා ඔයගොල්ලෝ මුලා වුණා එතන ඉඳලා ඔයගොල්ලෝ මොරගසාන්න එතකොට දෙවන් වාසය එතන පැමිණෙනවා. அதனால நீங்க எப்படி போனீங்க, எப்படி தூர இருக்கிறீங்க எனக்கு தேவையில்லாத. ඕගොල්ලෝ කොහොමද ගියත් කොයි ආකාර දෙවන් වාසය අතල්ලා දුර ඉන්න කියලා ඒක මට ඕනේ නැහැ ඒක. அவருக்கு திரும்பின அவர் எல்லா ஃபைலையும் දෙවන් மாத்தி. වාසයට ඔයගොල්ලෝ ඇරුණා දෙවන් වාසය සියලු දේවල් මාරු කරනවා. அதனால அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாங்க ඒ வந்திருக்கோம். වගේ දෙවන් වාසයේ අපි ආදාන්නේ. அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்க ஆராதிக்கிறோம். ඒ වගේ දෙවන් වාසයේ තමයි අපි පිළිපදින්නේ. நீங்க பழைய ஏற்பாடை வாசிச்சு பாருங்க. ඒ පරණ ඊශ්වර කියලා ඔයගොල්ලෝ කියවලා எப்படியான வாழ்ந்த சொந்த ஜனங்களே அவர் அறியாம இருந்தான். බලන්න කොයි ආකාරයේ තමාන්ගේ ජනතාව උන්වහන්සේ නොදැනකමෙන් හිටියා. ஆனால் அங்கே ஒரு எஸ்ரா என்னும் ஒரு வேத பாராயண வேதத்தை கரைத்து குடித்த ஒரு மனிதன் அங்கே தேவன் බලන්න ඉස්රායෙල් කියලා කියන ඒ දෙවන් වාසී සමුද්‍ර දන්න ඒ දේවයෙක් එතන හිටියා. ஆனா
அங்க அவன் வந்து அந்த காரியத்தை போதிக்கிற வேளையில எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் ஜனங்கள் බලන්න திரும்பினாங்க. ඒ ඉස්රා දේව දාසයෙක් ඇවිල්ලා දේව වචනේ ඒ දේශනා කරනකොට කොයි ආකාරයෙන් කියලා මිනිස්සු වැටලා හිටියත් ඒ වචනේට ඒගොල්ලෝ ඇහුම් දීලා ඇරවෙනවා පසුතැවිලි වෙනවා. தேவன் உடனே மாறி දෙවියන් වහන්සේ ඒ මාල් කර பாருங்க, ගන්නවා. அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அங்கே 40 நாளுக்கு பிற்பாடு அழிக்க மாட்டேன் බලන්න என்று මම මේගොල්ලෝ විනාශ කරනවා කියලා උන්වහන්සේ පොරදුනා. නමුත් දවස් 4 දෙවියන් වහන්සේගේ අනාගතයේ වචනේ කියපු ගමන් ඒගොල්ලෝ පසුතැවිලි වුණා. පස්සේ දෙවියන් වහන්සේක මාරු වුණා. அதுதான் தேவனாய். ඒක තමයි දෙවියන් වහන්සේ. தாழ்மையில தேவன் கிரியை ඒ செய்கிறார். යටත්කමෙන් දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මක அதனால කරනවා. இந்த புதிய வருடத்துல ඒ නිසා මේ අලුත් අවුරුද්දේ நாங்க எல்லாத்துக்கும் தேவனே முன்னால සියලු දේකට දෙවියන් වහන්සේ ඉස්සරහට எது අදින්න. நடந்தாலும் கர்த்தருக்கு சித்தமான ඒ මොනව සිද්ධ වුණත් දෙවියන් වහන්සේ ඉස්සර කැමැත්තයි. எதுவா இருந்தாலும் கர்த்தரை வைங்க. ඒ මොන වුණත් දෙවියන් වහන්සේ ඉස්සරේ තබන්න. ஏன்னா இன்னைக்கு உலகம் இந்த 25ஆம் ஆண்ட ஒரு பயங்கரமான ஒரு காலமாக எதிர்பார்க்கிறது. බලන්න මේ ලෝකයේ මේ 2025 අවුරුද්දේ භයානක අවුරුද්ද කියලා පවසනවා. அதனாலே அது என்ன எப்பொழுது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. අපිට කොයි ආකාරයේ කොයි මොහොතේ ඒක සිද්ධ වෙනවා කියලා දන්නේ නැහැ. ஆனால் தேவனுடைய வசனம் எப்பொழுதும் சீக்கிரமாய் நடைபெறும். බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ කොයි මොහොතේ වුණත් ඒක ඉස්සර වෙනවා. அதனாலே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் தாமே உங்களை ඒ ஆசீர்வதிப்பார். නිසා මේ අලුත් අවුරුද්දේ ඔබට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. தேவனுக்காக வாங்க. දෙවියන් වහන්සේ උසා එන්න. எப்பயுமே தேவனுடைய சபை மாத்திரம் உங்களுக்கு பாதுகாப்பா කොයි இருக்கும். වෙලාවෙම දෙවියන් වහන්සේගේ සභාව තමයි ඔයගොල්ලන්ට ආරක්ෂාව. அதனாலே உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த சபையினுடைய வெளிப்பாட்டை போதிச்சிருக்கிறேன். ඒ නිසා මේ සභාව ගැන එළිදැලවීම ඒ මේ ඉගෙනීම ගැන ඔයගොල්ලන්ට මේ දේශනා කරා. நீங்க தவறோடு இருந்தாலும் திகசுவா நீங்க சபைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு நாள் அவருடைய வார்த்தை பேசும். ඕගොල්ලන්ට වැරදි තිබුණත් ඕගොල්ලන් නිතරම නොකඩාම දෙවියන් වහන්සේගේ මේ සභාවට එනකොට ඒක දවසේ ඒ වචනේ ආවිලා දෙවියන් වහන්සේ වචනේ ඕගොල්ලන් වෙනස් කරනවා ஏன்னா කියලා சபை පවසනවා. உங்களை மாத்தாது, வார்த்தை உங்களை மாத்தாது. සභාව ඕගොල්ලන්ට මාරු කරනවා දෙවියන් වහන්සේ ඕගොල්ලව මාරු කරගන්නවා. அதனாலே அந்த வார்த்தையை தேடி வாங்க. தேவன் நிச்சயமாய் ඒ නිසා මේ වචනේ සොයාගෙන එන්න දෙවියන් වහන්සේ ඒක මාරු කරනවා. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරනවා. நாங்கள் ஒரு நிமிடம் யாவரும் எழுந்து ඒ මොහොතයක් අපි නෙගිට සිටිමු. நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் ஜெபிப்போம். අපි දෙවියන් වහන්සේ තුල අපි යාඥා කරමු. நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, உமக்கு கோடான கொடி சோத்திரம் அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, உமக்கு கோடான கொடி சோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, ஆமென். இந்த மகிமையான இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய கிருபையினாலே எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆம் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவன், இன்னைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இந்த புதிய ஆண்டை காண முடியாதபடி ஆண்டவரே மரணத்துக்குள்ளாக கிடக்கிற வேளையிலே உம்முடைய கிருபையினாலே எங்களை காண செய்த தேவன், நிச்சயமாக கர்த்தாவே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன், ஆமென். இந்த புதிய ஆண்டையும் உமக்கு சித்தமானால் உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டி கர்த்தாவே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டையும் உமக்குள்ளாக நாங்கள் கழிக்க ஆமென். நீர் கிருபை செய்யும். ஆனால் உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் எல்லாவற்றிலும் உண்மையே நாங்கள் முன்பாக வைக்கவும். ஆண்டவரே, அன்றைக்கு அந்த கவர்ச்சி எந்த வண்ணமாக நிறைவேறின வேளையிலே ஒரு சிறு கூட்டமானது தங்களே ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை நிறைவேறுகிற வேளையிலே அந்த மனிதனை அவர்கள் உடனே விசுவாசித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது அந்த காலமாய் இருந்தது. அதே போல கர்த்தாவே, இன்னைக்கு வேத வார்த்தையானது நிறைவேறி ஆண்டவரே அந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த வண்ணமாக நான் போய் மீண்டும் வருவேன் என்று சொன்னது போல நீர் மீண்டுமாக இந்த பூமிக்கு வந்த தேவனாயிருக்கிறீர். ஆனால் உலகமோ அதை அறியாமல் இருக்கிறது. இன்னைக்கு உலக ஜனங்கள் கர்த்தாவே அந்த மேக சம்பத்தை பார்த்து இது யார், இது எவர் என்று வியந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டத்துக்கோ அது நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மீண்டுமாக நீர் வந்தீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். மீண்டுமாக நீர் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே இழக்கப்பட்ட அந்த மீட்பை மீண்டுமாக மணவாட்டிக்கு கொடுத்து மணவாட்டியமோடு இணைத்தீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் அந்த சிறு கூட்டத்துக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகி அது ஒரு கிரியையிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும்
ஆண்டவரே கட்டப்பட இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளை நீர் அறிந்த தேவன். நீ சொன்னீர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாய் கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வந்து ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை கூடியிருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள்.